இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்ல எது காணாம போனாலும் அது எங்க கிட்ட தான் கேப்பியா? தாலி காணாம போச்சுன்னா யார்கிட்டயாவது போய் கேளு. சரி, ஓகே. அப்போ தாலியை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அப்படித்தானே? நீ எத்தனை தடவை கேட்டாலும் எங்க ஆன்சர் ஒண்ணுதான் விஷால். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆமா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்ன தாலி எடுத்து ஒளிச்சு வைக்கிற மாதிரி சில்லற விஷயம் பண்றவங்களா நாங்க? ஓஹோ, அப்படியா? சில்லறதனமான வேலை எல்லாம் பார்க்க மாட்டீங்க. அத்தை, ஸ்ரீஜா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி மொபைல்ல ஒரு சீன் வச்சிருக்கேன், பாக்குறீங்களா? இருங்க, இதோ காமிக்கிறேன். பாருங்க. எப்படி? சும்மா ஃபுல் HD வீடியோ தரமா இருக்கா? தெரியுதா? வீடே தூங்கிடுச்சுன்னு சொன்ன இவ எப்படி நைட்டோட நைட்டா வீடியோ எடுத்தா? அந்த இருட்டுல இவன் அங்க மறைஞ்சு நின்னு வீடியோ எடுப்பான்னு எனக்கு எப்படிக்கா தெரியும்? ஓஹோ, எனக்கு தெரியாம ஏதோ பேசிக்கிறீங்க. நீங்க பேசுங்க, ரிலாக்ஸா. நான் வெயிட் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தெரியாம பண்ணிட்டோம் விஷால், மன்னிப்பு கேட்டுக்கிறோம். என்னத்த ஐயரு தாலிய கேக்குறதுக்கு முன்னாடி வச்ச இடத்துல இருந்து பத்திரமா எடுத்துட்டு வந்துடுறீங்களா? இல்ல நான் நேரா அம்மா கிட்டே போய் வீடியோவா போட்டு காமிக்கிட்டுமா? எப்படி வசதி? என்ன அம்மா கிட்ட காமிக்கணுமா இல்ல நீங்களே? சொல்லுங்க. என்னத்த நைட்ல வீடியோ எடுத்தாலும் குவாலிட்டி சும்மா பர்ஃபெக்ட்டா இருக்குல்ல? உங்களுக்கு தெரியும்ல, இந்த தெரியாத திருட்டு கல்யாணம் எல்லாம் நடக்கும்ல, அது ஃபுல்லா நான் சூப்பரா நடத்தி தரேன். இந்த பாருங்க, கடைசியா சொல்றேன், ஐயரு தாலியை கொண்டு வர சொல்ல இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க தாலி எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்துட்டா ஓகே. அப்படி இல்லன்னா நீங்க இந்த டீலுக்கு எல்லாம் ஒத்து வர்ற மாதிரி தெரியல. எங்க அம்மா எங்க? நேரா போய் எங்க அம்மா கிட்ட இந்த வீடியோ காமிக்கிறோமா? தயவு செஞ்சு இந்த வீடியோ எடுத்து போய் காட்டிடாதடா. நாங்க இப்பவே போய் தாலி எடுத்துட்டு வந்துரும். போங்க. வந்துரும் விஷால், வா. போங்க.